ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்னைக்கு நம்ம ஜனவரி 3ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 6ஆம் தேதி, அதாவது திங்கக்கிழமையிலேருந்து நம்ம லைவ் போயிடலாம். ஸோ அது வர உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ரெக்கார்டாக தான் வந்து வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஜனவரி 3 டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு குவிஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ குவிஸுக்கு எல்லாருமே வந்து கீழே ஆன்சர் வந்து போடுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு போட முடியல, மொத்தமாக ஏபிசி அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக டைப் பண்ணிட்டு மொத்தமாக என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத போடுங்க. ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட்டு குவிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடா 247 ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டேட் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு ரீஜன் வந்து போடக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் டீம் வான் த ப்ரோ கபடி லீக் சீசன் 13 டைட்டில் இன் 2024. ஸோ ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பட்டத்தை 2024 எந்த அணி வென்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ப்ரோ கபடி டைட்டில் எந்த டீம் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படிங்கிற இந்த அணி தான் வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ பூனேல இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி ஸ்டேடியத்தில் வந்து ஃபைனல் போட்டி நடந்துச்சு. ஸோ அதில் பாட்னா பைரேட்ஸ் வந்து தோற்கடிச்சு யார் வந்து ப்ரோ கபடி லீக் கூடிய அந்த 11வது சீசனில் பட்டம் வென்றிருக்கா அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து பட்டம் வென்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, who has been appointed as the CEO of Unique Identification Authority of India in Jan 2025. ஜனவரி 2025 தனித்துவ அடையாள ஆணையத்தின் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் செயல் அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஸோ ஆதார் நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அமைப்பு தான் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ அதோடைய தலைவராக யாரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா புவனேஷ் குமார் அவர்களை. ஓகேவா? யாரை? புவனேஷ் குமார் அவர்களை தான் வந்து தலைவராக நியமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் ISRO's மிஷன் that successfully demonstrated a space docking technology. ஸோ விண்வெளி டாக்கிங் தொழில்நுட்பங்களை வெற்றிகரமாக நிரூபித்த இஸ்ரோவின் திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜி, 2 சேட்டலைட்டை இணைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜி எந்த இது மூலியமாக பண்ணாங்க அப்படின்னா ஸ்பேடெக்ஸ். ஸோ என்னது? ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி மூலியமாக தான் வந்து இந்த மிஷனில் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அடுத்து, ஹூ வாஸ் த 39th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட் ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஸோ டிசம்பர் 2024 காலமான அமெரிக்காவின் 39வது அதிபர் யாரு? ஸோ இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவுடைய 39வது அதிபர் வந்து காலமானார். அவருடைய பேர் என்ன அப்படின்னா ரொனால்ட் ஜிம்மி கேர்ட்டர். ஸோ ஜிம்மி கேர்ட்டர் அப்படிங்கிறத வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இறந்து போயிருக்காரு. இப்போ புதுசாக ஜனவரி 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய 47வது பிரசிடென்ட்டாக யார்? டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்க இருக்காரு. ஸோ இவர் என்ன? 39வது பிரசிடென்ட், அமெரிக்காவுடைய 39வது பிரசிடென்ட். அடுத்து, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் இனாகிரேட்டட். ஸோ இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இந்தியாவுடைய முதல் கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில். ஸோ கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கண்ணாடி பாறை வந்து தமிழக அரசாங்கம் திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் கண்ணாடி பாலம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ அடுத்து, ஹூ ரிசீவ்டு த சங்கீத கலாநிதி அவார்ட் 2024 அட் த மியூசிக் அகாடமிஸ் 98th கான்ஃபரன்ஸ். மியூசிக் அகாடமியின் 98வது மாநாட்டில் சங்கீத கலாநிதி விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ சங்கீத கலாநிதி விருது அப்படிங்கிற இந்த விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஸோ TM கிருஷ்ணன், பிரசாலா ரவி, கீதா ராஜன், டி மார்கெடா பாஸ்டின். ஸோ இதில் யாருக்கு வந்து சங்கீத கலாநிதி விருது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கர்நாடிக் இசைக்கலைஞர் TM கிருஷ்ணன் அவர்களுக்கு. யார்? TM கிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வந்து சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, விச் ஸ்டேட் லான்ச்டு த புஜாரி கிராந்தி சம்மன் ஸ்கீம் ஆஃபரிங் ஃபினான்ஷியல் எய்ட் டு டெம்பிள் அண்ட் குருத்வாரா பீஸ். ஸோ கோவில் மற்றும் குருத்வாரா பூசாரிகளுக்கு நிதி உதவி வழங்கும் புஜாரி கிராந்தி சம்மன் திட்டம் வந்து எந்த மாநிலம் துவங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாநிலம் கிடையாது, யூனியன் பிரதேசம். யார்? டெல்லி. ஸோ டெல்லி அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஸ்கீமு புஜாரி கிராந்தி சம்மன். ஸோ பூசாரிகளுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஃபினான்ஷியல் எய்ட் கொடுக்குற ஸ்கீம் தானே இந்த புஜாரி கிராந்தி சம்மன் அப்படிங்கிற இந்த ஸ்கீமு. ஸோ ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஆக்டிங் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் CRPF இன் டிசம்பர் 2024. ஸோ டிசம்பர் 2024 CRPF-இன் இடைக்கால தலைமை இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டார்? ஸோ CRPF உடைய இடைக்கால தலைமை இயக்குநராக யார் வந்து நியமிக்கப்பட்டார் அப்படின்னா வித்துல் குமார். ஸோ யார்? வித்துல் குமார் அவர்கள் தான் வந்து CRPF உடைய இடைக்கால தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து, இந்திய ராணுவத்திற்கு 2025ஆம் ஆண்டு எந்த ஆண்டாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹஸ் டிக்ளேர்ட் 2025 as which year for Indian Army. 2025 இந்தியன் ஆர்மிக்கு எந்த ஆண்டை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இயர் ஆஃப் ரிஃபார்ம், சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு. என்ன ஆண்டு? சீர்திருத்தங்களுக்கான ஆண்டா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கடைசி கொஸ்டின், வென் வில் த ஃபர்ஸ்ட் லோக்பால் டே டேக் பிளேஸ்? ஸோ முதல் லோக்பால் தினம் எப்போது தொடங்கப்படும்? லோக்பால் தினம் 2014 ஜனவரி 16ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பாங்க? லோக்பால் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால ஜனவரி 16 2025 தான் வந்து ஃபர்ஸ்ட் லோக்பால் டே. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் லோக்பால் டே எப்போ ஆரம்பிக்க போகுது? ஜனவரி 16 2025 தான் வந்து ஃபர்ஸ்ட் லோக்பால் டே வந்து கொண்டாட போறாங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான கேள்வி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மறக்காம உங்களுடைய ஆன்சர்ஸ் பிளஸ் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கான நியூஸஸ்க்கு வந்து போகலாம். ஸோ இன்னைக்கு நிறைய நியூஸஸ் வந்து கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேக்ஸிமம் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான நியூஸ் தான் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. ஓகேவா? ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த அல்ட்ராடெக் சிமெண்டோடைய சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சீனிவாசன் அவர்கள் இருந்தார். ஸோ இப்போ அவர் வந்து பதவி விலகிட்டனால யாரை அல்ட்ராடெக் உடைய புதிய சிஇஓ போட்டிருக்காங்க அப்படின்னா கேசி ஜவஹர். யாரு? ஸோ கேசி ஜவஹர் அப்படிங்கிறதா வந்து அல்ட்ராடெக் சிமெண்டோடைய புதிய மேனேஜிங் டைரக்டர். அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? சீனிவாசன் அவர்கள் இருந்தார். இப்போ அவர் வந்து பதவி விலகிட்டனால புதிய மேனேஜிங் டைரக்டர் யாரை வந்து போட்டிருக்காங்க? கேசி ஜவஹர் அவர்கள் வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு மாவட்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசா குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு மாவட்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாவட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா வாவ் தார்த். என்னது? ஸோ வாவ் தார்த் அப்படிங்கிற புதிய மாவட்டம். ஸோ நியூ டிஸ்ட்ரிக்ட் வாவ் தார்த் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய டிஸ்ட்ரிக்ட் வந்து ஏன் கிரியேட் பண்ணிருக்காங்க? குஜராத்தில் கிரியேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை டிவைட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருந்த பனஸ்காந்தா. ஸோ பனஸ்காந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. அந்த டிஸ்ட்ரிக்டை ரெண்டா உடச்சு என்ன பண்றாங்க? புதுசாக வந்து வாவ் தாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நார்த் குஜராத்தில். ஸோ குஜராத்தில் வட பகுதியில் வந்து இருக்கு. ஸோ இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இப்போ வந்து 34வது டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ குஜராத்தில் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 33 டிஸ்ட்ரிக்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ குஜராத்தில் 34 டிஸ்ட்ரிக்ட் வந்து வந்திருக்கு. புதுதாக கிரியேட் பண்ணப்பட்ட டிஸ்ட்ரிக்டோட பேர் என்ன? வாவ் தாரத். ஸோ வாவ் தாரத் அப்படிங்கிறதா வந்து புதுசாக கிரியேட் பண்ண டிஸ்ட்ரிக்ட். ஸோ குஜராத்தோட சிஎம் பூபேந்திர பட்டேல். ஸோ அடுத்து ஏர் இந்தியா. ஸோ ஏர் இந்தியா வந்து ஒரு முக்கியமான சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் இந்தியா தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ இந்தியாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏர்லைன் இந்தியா டு ஆஃபர் ஒய்ஃபை. ஸோ இந்தியாவில் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்க எந்த ஏரோப்ளைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை வந்து கிடையாது. ஸோ முதல்ல ஏரோப்ளைனில் ஒய்ஃபை கொண்டு வந்த நிறுவனம் யார் அப்படின்னா ஏர் இந்தியா. ஸோ இந்தியாவோட ஏர் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய இந்த போயிங் ஏர்பஸ் A350 அப்படிங்கிற இந்த ஏர்கிராஃப்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் முதல்ல ஒய்ஃபை சர்வீஸ் கொண்டு வந்த ஏர்கிராஃப்ட் நிறுவனம் யார்? ஏர் இந்தியா தான் வந்து முதல்ல ஒய்ஃபை சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம். ஸோ இந்தியா வந்து பிப்ரவரி மாதம் வந்து USA உடைய ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறாங்க. எப்போ? பிப்ரவரி மாதம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அமெரிக்காஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ யார் கூட சேர்ந்து அப்படின்னா அமெரிக்காவுடைய டெக்சாஸ் பேஸ்ட் AST ஸ்பேஸ் மொபைல். ஸோ இது வந்து அமெரிக்காவுடைய ஒரு பிரைவேட் நிறுவனம், ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி அமெரிக்காவுடைய ஒரு பிரைவேட் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க? இந்த மொபைல் கம்யூனிகேஷனுக்காக ஒரு சேட்டலைட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேட்டலைட்டை இந்தியா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இந்தியாவுடைய GSAT அந்த 20 அப்படிங்கிற அந்த சேட்டலைட் யார் லான்ச் பண்ணா? ஸ்பேஸ் எக்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுடைய ப்ரோபா 3 அப்படிங்கிற சேட்டலைட் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ ப்ரோபா 3 அப்படிங்கிறது எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பிப்ரவரி மாதம் நம்ம இந்தியா என்ன பண்ண போறாங்க? இந்தியாவுடைய ISRO வந்து இந்த டெக்சாஸ் பேஸ்ட் AST ஸ்பேஸ் மொபைலோடைய ஒரு டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் லான்ச் வந்து பண்ண போறாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப். ஸோ 2024 வேர்ல்டு பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியோட ஃபைனல் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னஸ் கார்ல்சன், அதுக்கப்புறமா வந்து நெப்போ மினாச்சி மேக்னஸ் கார்ல்சன் ரெண்டு பேர் வந்து ஃபைனலில் அந்த ப்ரைஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபைனல் போட்டி வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால மேக்னஸ் கார்ல்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 போட்டியில் மேக்னஸ் கார்ல்சனும் இன்னொரு போட்டியில் வந்து நெப்போமிச்சி இவங்க 2 பேரும் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஃபைனலாக வந்து போட்டி டிராவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? அந்த டைட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யாரு? மேக்னஸ் கார்ல்சன், அதுக்கப்புறமா நெப்போமிச்சி அப்படிங்கிற இந்த 2 பேரும் வந்து டைட்டில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பெண்கள் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய ஜூ விஜும். ஸோ இப்போ சைனாவுடைய ஜூ
வென்ஜுங் அப்படிங்கிறவங்க வந்து பெண்கள் பிரிவில் இந்த வேர்ல்டு பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் யார் சைனாவோட ஜூ வென்ஜுன் அப்படிங்கிறவங்க வந்து பட்டம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதில் பெண்கள் கேட்டகரியில் இந்தியாவை சேர்ந்த ஸோ குறிப்பாக தமிழகத்துடைய வைஷாலி வைஷாலி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வைஷாலி என்ன மெடல்? ஸோ வைஷாலி வந்து இந்த பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. 3வது பிடிச்சி பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டாப்பிக்ல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது நல்லா வந்து கவனிச்சிங்க. இதுக்கான தனியாக மெட்டீரியல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 6 கேட்டகரியில் விளையாட்டு துறைக்கான விருதுகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த விருதுகளை நேற்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விருதில் யார் யாருக்கெல்லாம் வந்து விருது அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி 17ஆம் தேதி ராஷ்டிரபதி பவனில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டில் நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து விருதுகள் வந்து வழங்குவாங்க. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக யார் யாருக்கு விருது வழங்கியிருக்காங்கன்னா மொத்தம் என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அப்படிங்கிற ஒரு அவார்டு கேட்டகரி. என்னது? மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அப்படிங்கிற ஒரு அவார்டு கேட்டகரி இருக்கு. ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1991 எப்போ 1991 தான் முதல்ல இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் ஓவர் த ப்ரீவியஸ் 4 இயர்ஸ். ஸோ கடைசி 4 வருஷத்தில் 4 ஆண்டுகளில் யார் ரொம்ப சிறப்பான முறையில் ஸ்போர்ட்ஸில் யார் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரிஜினலாக ஒரு பேர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா. ஓகேவா? ஒரிஜினலா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது என்ன பண்ணாங்க 2021 இதோட பேரை மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அப்படிங்கிற மாதிரி வந்து மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ தயான் சந்த் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹாக்கி பிளேயர். இவருடைய பிறந்தநாள் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியாவுடைய நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஸோ இந்தியாவுடைய நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே எப்பன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுறாங்க 2021 பேர் வந்து மாற்றுறாங்க. இதை பொறுத்தவரை மெடலு சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் 25 லட்ச ரூபாய்க்கான காசு உதவி கொடுப்பாங்க. 25 லட்ச ரூபாய்க்கான கேஷ் ப்ரைஸ் வந்து என்ன அவார்டுக்கு மேஜர் தயான் சந்த் அவார்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்த அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹையஸ்ட் கேட்டகரி அவார்டு. அடுத்து அர்ஜுனா அவார்டு. இது 1961 1961 என்ன பண்ணாங்க அர்ஜுனா அவார்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபார் கன்சிஸ்டன்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ், தொடர்ந்து சிறப்பாக இது பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது கன்சிஸ்டன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறதா என்ன இந்த அர்ஜுனா அவார்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரீசெண்டாக 2020 கேஷ் ப்ரைஸை 15 லட்ச ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நிறைய தடவை இன்க்ரீஸ் பண்ணி கடைசியாக 2020 15 லட்சமாக இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனா இருக்கார் இல்லையா, அர்ஜுனாவுடைய ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் 15 லட்ச ரூபாய்க்கான காசோலை வந்து கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான அவார்டு வந்து துரோணாச்சாரியா அவார்டு. ஸோ துரோணாச்சாரியா அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்காக கொடுக்கப்படுறது அப்படின்னா முக்கியமான ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கோச்சஸ்க்கு கொடுக்கப்படுற அவார்டு தான் என்ன துரோணாச்சாரியா அவார்டு. ஓகே, ஸோ 1985 இந்த துரோணாச்சாரியா அவார்டு வந்து கொண்டாங்க. அவார்டு டு கோச்சஸ் ப்ரொடியூசிங் மெடல் வினர்ஸ் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் ஈவென்ட். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் அது மாதிரி நேஷனல் கேம்ஸ் இன்டர்நேஷனல் கேம்ஸ்லாம் வந்து எந்தெந்த கோச் ட்ரெயின் பண்ண நபர்கள் வந்து மெடல் வாங்கிக்கிறாங்களோ அந்த கோச்சுக்கு கொடுக்கக்கூடியதான இந்த அவார்டு. ஓகேவா? ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துரோணாச்சாரியாவுடைய ஒரு ஸ்டாச்சு கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 15 லட்ச ரூபாய்க்கான காசு வலை 15 லேக்கான கேஷ் ப்ரைஸும் வந்து இந்த அவார்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த அவார்டு என்ன அப்படின்னா தயான் சந்த் அவார்டு. ஸோ இந்த தயான் சந்த் அவார்டு 2024 இண்டிவிஜுவல் ஃபார் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன். தயான் சந்த் அவார்டு வந்து லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்கக்கூடியதாக வந்து தயான் சந்த் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு. ஸோ அடுத்து ராஷ்டிரிய கேல் புரோஸ்தான் புரஸ்கர். ராஷ்டிரிய கேல் புரோஸ்தான் புரஸ்கர் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து 2009 இருந்து கொடுக்குறாங்க. ஸோ இது யாருக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னா இது வந்து நிறுவனங்களுக்கு என்ஜிஓ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கான இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் இருப்பாங்களே பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது எந்தெந்த நிறுவனங்கள், இது வந்து மெயினாக இதுக்கு இன்ஸ்டிடியூஷன் நிறுவனங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வேலைகள் பண்ணியிருக்காங்களோ அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த அவார்டு. ஸோ முக்கியமாக வந்து யார் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக உள்ள நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க, அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து வெறும் சர்டிஃபிகேட் இது மட்டும் தான் கொடுப்பாங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான அவார்டு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராஃபி. ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராஃபி இது வந்து 1956-57 இருந்து இது எதுக்காக அப்படின்னா இந்த இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் நடக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இடையில காம்படிஷன் நடக்கும். அதில் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் மௌலானா அபுல் கலாம் டிராஃபி. ஓகேவா?
ஸோ இப்போ இதில் இந்த 2024 யார் யாருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது. இந்த கேல் ரத்னா அப்படிங்கிற இந்த தான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஹையஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர்? 4 பேருக்கு. ஸோ இப்போ என்ன ரீசெண்டாக நடக்கிற எக்ஸாம்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு அவார்டு கொடுத்துட்டு இந்த அவார்டு வந்து எத்தனை கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, எத்தனை நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ அதனால இது வந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? 4 நபர்களுக்கு. ஸோ 4 நபர்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக குகேஷ், ஸோ 18 வயசுல உலக செஸ் சாம்பியன் ஆகி ரெக்கார்ட் படைச்ச டி குகேஷ் அவர்களுக்கு என்ன செஸ் போட்டி இவருக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து ஸ்ரீ ஹரம்பிரீத் சிங். ஸோ ஹரம்பிரீத் சிங் அப்படிங்கிற இந்தியாவுடைய ஹாக்கியோட கேப்டன். இவருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற அவார்டும் வந்து யார் கொடுத்துருந்தாங்க? ஹரம்பிரீத் சிங் அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீ பிரவீன்குமார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரா அத்லட். ஸோ பிரவீன்குமார் அப்படிங்கிற ஒரு பேரா ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஜம்பில் பதக்கம் கோல்டு மெடல் வந்து வாங்கியிருப்பார் அவருக்கு. அதுக்கப்புறம் மனுபாக்கர். ஸோ ஒலிம்பிக்ல 2 வெண்கல பதக்கம் பெற்ற மனுபாக்கர். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 பேரையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 4 பேருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? கேல் ரத்னா அவார்டு வந்து 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த அவார்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுனா. ஸோ அர்ஜுனாவை பொறுத்தவரை மொத்தம் 32 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 32 பேரோட லிஸ்ட்டும் நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் இம்பார்ட்டன்டான அவார்ட்ஸ் மட்டும் லிஸ்ட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் மொத்த லிஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து முக்கியமாக ஜோதி, யராஜி, அனுராணி இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இதில் நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேருக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த 3 வீராங்கனைகளுக்கு இந்த அவார்ட். 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்மிண்டனில் பேராலிம்பிக்ஸ். ஸோ 2024 பேராலிம்பிக்ஸில் பேட்மிண்டனில் சாதனை பண்ணுவாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசிமதி முருகேசன், அதுக்கடுத்து நித்யஸ்ரீ சுமதி சிவன், அதுக்கடுத்து மனிஷா ராமதாஸ். இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு சார்பாக தமிழ்நாட்டிலிருந்து 32 பேர்ல 3 பேர் தமிழக வீராங்கனைகள். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? அர்ஜுனா அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனா அவார்ட்லேயே வந்து லைஃப் டைம் அவார்ட். ஸோ அர்ஜுனா அவார்ட்லேயே வந்து லைஃப் டைம் அவார்டு யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ சுச்சா சிங். ஸோ இவங்க வந்து அத்லெட்டிக்ஸ்க்காக. அடுத்து ஸ்ரீ முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர். இவங்க வந்து பேராசிமர். ஸோ இவங்களுக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து துரோணாச்சாரியா அவார்டு. இந்த பெஸ்ட் கோச்சஸ்க்காக கொடுக்கக்கூடிய துரோணாச்சாரியா அவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 நபர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நபர்களை 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி இந்த ரெகுலர் கேட்டகரியில் வந்து யார் யாருக்கு? சுபாஷ் ராணா, இவர் வந்து பேரா ஷூட்டிங்க்கு. அடுத்து தீபல் தேஷ்பாண்டே, இவருக்கு வந்து ஷூட்டிங்க்கு. அடுத்து சந்தீப் சங்வான், இவர் வந்து ஹாக்கிக்காக. இந்த 3 பேருக்கு வந்து ரெகுலர் கேட்டகரியிலையும் அதே மாதிரி துரோணாச்சாரியிலே வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ண கோச்சுக்காக அவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முரளிதரன் அவர்களுக்கும். அடுத்து அர்மானந்தோ ஆங்கிலோ சோலாங் ஃபுட்பால். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த ராஷ்டிரிய கேல் புரோஸ்தான் புரஸ்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. பிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபுல் கலாம் ஆசாத் அவார்டு வந்து ரன்னர் அப் வந்து பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வின்னர் வந்து சண்டிகர் யூனிவர்சிட்டி. சண்டிகர் யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட். இரண்டாவது வந்து லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, பஞ்சாப்ல கூட லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா குரு நானக் தேவ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த 3 யூனிவர்சிட்டிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அவார்டு? அபுல் கலாம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த 3 ஸ்லைடில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல என்னென்ன அவார்டு எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த பேசிக் டீட்டெயில் வந்து பார்த்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2024 இந்த அவார்ட்ஸ் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹாக்கி லீக். ஸோ இந்தியாவில் பிரீமியம் லீக், ஐபிஎல் கிரிக்கெட் நடக்குது. அதே மாதிரி ப்ரோ கபடி லீக் நடக்குது இல்லையா? அதே மாதிரி ஹாக்கிக்கு நடக்கக்கூடியது என்னன்னா இந்த இந்தியன் ஹாக்கி லீக். ஸோ 2024 இந்தியன் ஹாக்கி லீக்கு வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா ஹைதராபாத் தூஃபான். ஸோ ஹைதராபாத் தூஃபான் வந்து இந்த இதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ நம்ம திங்கக்கிழமையில இருந்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவும் போல நம்ம லைவ் வந்து பார்த்துலாம். ஸோ அது வர நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, சனிக்கிழமை மட்டும் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மட்டும் நம்ம வந்து ரெக்கார்டர் பார்த்துக்கலாம். ஸோ மண்டேலேருந்து நம்ம வந்து லைவ் வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வேறு எதாவது இருந்தாலும் நம்ம டெலிகிராம் குரூப் ஆசிக்ஸர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.